ஹல்கை நாங்கள் நேரில் பார்த்தோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ரீசெண்டாக நாங்கள் விசிட் பண்ண ஐயப்பாக்கம் பார்க்கில் தாங்க இந்த சம்பவம் நடந்துச்சு. ஐயப்பாக்கத்தில் இருக்க பேரறிஞர் அண்ணா பூங்காவை தாங்க நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு தேவைப்படுற எல்லா ஸ்நாக்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு சூப்பை குடிச்சிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோங்க. ரீசெண்டாக சென்னையோட எல்லா ஏரியாலையும் பார்க் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த இடத்துல பார்க்குள்ளே போனதுமே அங்கே இருக்கிற ஒரு சர்க்கேஸில் ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டாங்க. உள்ளே இருக்கிற ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நீட் அண்ட் க்ளீனாக எல்லா இடமும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கோட ஸ்டேஜில் ஐ லவ் ஓட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு போர்டிங்காக வச்சிருந்தாங்க. மறக்காம எல்லாரும் April 23 ஓட் பண்ணிடுங்க. அப்படியே பார்க்கோட மிட் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே சின்ன பசங்க பெரியவங்களாம் விளையாடுறது ரங்கராட்டணும், எலாஸ்டிக் பெட்டு, ஏர் பெட்டு, அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க விளையாடுறதுக்காக ஒரு சின்ன போட்டிங் செட்டப்பும் அங்கே கொடுத்து இது எல்லாத்துக்குமே நம்ம டைமிங் பேஸ் பண்ணி பே பண்ண வேண்டியிருக்கும். என்னடா நான் தான் இந்த வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தா எங்கள் பாப்பாவும் இதை வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் ஜாலியாக இந்த வாட்டர் போட்டில் விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஏரியாவை நாங்கள் அப்படியே வாய்ப்பு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். பாப்பாவை வாக்கிங் போகும்போது தான் பார்த்தோம் யாரோ அவங்களோட இங்க் பெண்ணை குத்துக்க நிப்பாட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு அந்த